ஓகே, இன்னைக்கு வந்து ரெஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ் பார்க்க போறோம். என்னென்ன டாபிக்ஸ்னா டெக்கரேட்டர்ஸ், ஜெனரேட்டர்ஸ், ஃபைல் ஹேண்ட்லிங், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், காம்ப்ரிஹென்ஷன், டைப் காஸ்டிங். இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். பேர் கேட்கும் போதே பயப்படாதீங்க. டெக்கரேட்டர்ஸ், ஜெனரேட்டர்ஸ் இது ஆல்ரெடி நம்மளுடைய கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். நான் ஒரு கம்பைலர் ஓபன் பண்ணிக்கிறேன். இந்த ஆன்லைன் கம்பைலரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எல்லாமே டெக்கரேட்டர்ஸ், generators, exception handling, comprehensions, typecasting. ஓகே, இந்த டாபிக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். இதோட உங்களுக்கு பைத்தான் கான்செப்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. கிளியர்? பைத்தான் கான்செப்ட்ஸ் இதோட உங்களுக்கு ஓவர் ஆகுது. இப்போ இதுல டெக்கரேட்டர்ஸ்னா என்ன? வாட் இஸ் மீன் பை டெக்கரேட்டர்ஸ்? ஓகே, டெக்கரேட்டர்ஸ்னா என்னன்னா, நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஃபங்க்ஷன் சேஞ்ச் பண்ணாம அந்த கோடை இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண போறேன். என்கிட்ட 2 ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இன்னொரு ஃபங்க்ஷனோட கோடை சேஞ்ச் பண்ணாம ப்ரீவியஸ் கோட்ல இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை நான் கெட் பண்ண போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா டெக்கரேட்டர்ஸ். நம்ம இது வரைக்கும் என்னென்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கிளாஸ் பார்த்தோம், ஆப்ஜெக்ட் பார்த்தோம். இப்போ கிளாஸ்க்குள்ள நீங்க ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவீங்க. இதுவே இன்டெகிரிட்டி அப்படின்னா, சாரி, இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன? ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த ஃபங்க்ஷன் நேமா இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணுவீங்க, ரைட்டா? அதாவது ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும். அந்த பேரண்ட் கிளாஸோட நேம சைல்டு கிளாஸ்ல கால் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு அவுட்புட் பேரண்ட் கிளாஸ்ல என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஆக்டிவிட்டி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சைல்டு கிளாஸ்லயுமே பெர்ஃபார்ம் பண்ணலாம், ரைட்டா? இஸ் ஆர் நோ? இன்ஹெரிட்டன்ஸ் ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பேரண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருப்போம், ஒரு சைல்டு கிளாஸ் இருக்கும். நான் பேரண்ட் கிளாஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருப்போம், கிளாஸ் இஸ் வெஹிக்கிள். ஓகே, கிளாஸ் இஸ் வெஹிக்கிள்னு கொடுக்குறேன் நான். இப்போ நான் என்ன கிரியேட் பண்ண போறேன், டெஃபினிஷன் ஸ்பேஸ் init வெஹிக்கிள் செல்ஃப் comma name comma color. இப்போ நான் இதுல என்ன பண்ணலாம்னா செல்ஃப் டாட் brand equal to brand. இதுவே செல்ஃப் டாட் color equal to color. இப்போ நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். அந்த கிளாஸ்ல என்ன பண்றேன், கிளாஸ் கால் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ். நான் இதுக்குள்ளே இந்த வெஹிக்கிளை இன்ஹெரிட் பண்ணிக்கிறேன். இந்த வெஹிக்கிள்ங்கிறது எனக்கு பேரண்ட் கிளாஸ். இந்த பேரண்ட் கிளாஸை நான் இந்த சைல்டு கிளாஸ்ல இன்ஹெரிட் பண்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் வெஹிக்கிள் கிளாஸ்ல நான் என்னென்னலாம் கொடுத்துருக்கேனோ அதை எல்லாத்தையும் என்னோட பேரண்ட் கிளாஸ்ல கொடுக்க போறேன்னு அர்த்தம். இங்க நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னாலும் நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், கார் டாட் பிராண்ட் கொடுக்கலாமா? உங்களுடைய ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த கிளாஸுக்கான பிராண்டு கலர் எல்லாத்தையுமே கெட் பண்ணிக்கலாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இங்க என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்களோ, உங்களுடைய பேரண்ட் கிளாஸ்ல என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுடைய சைல்டு கிளாஸ்லயும் அப்ளிகபிள். இப்ப புரியுதா? இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ். அப்ப நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்திருக்கோம். வேற இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாமே பார்த்திருக்கோம். அதுலயே நம்ம இது பார்த்திருக்கோம். வேற என்னென்ன டாபிக்ஸ்? பாலிமார்பிசம் பார்த்துட்டோம். சொல்லுங்க. பாலிமார்பிசம் அதானே மேம்? போலிங்
இல்ல மேம் ஹூப்ஸ் கான்செப்ட் கேக்குறீங்களா மேம்? ஊப்ஸ் கான்செப்ட் பார்த்துருக்கோம். ரைட்டா? ஊப்ஸ் கான்செப்ட்ல எஸ் எல்லாத்தையுமே மேம். கவர் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே. நமக்கு இப்ப என்ன கன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். கன்ஸ்ட்ரக்டர்னா இந்த இனிட்ங்கிறது தான் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? இந்த இனிட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ரோகிராம ரன் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெக்கரேட்டர்ஸ். இப்ப இந்த டெக்கரேட்டர் கான்செப்ட்னா என்னன்னா, இந்த டெக்கரேட்டர்ஸ்ல நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு ஃபங்ஷன மாடிஃபை பண்ணாம இன்னொரு ஃபங்ஷன கிரியேட் பண்ணலாம்னு அர்த்தம். இங்க எப்படி நீங்க ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்க. இன்னொரு ஃபங்ஷன் மாடிஃபைவே பண்ணாம டைரக்ட்டா உங்களுக்கு அவுட்புட் வந்து கெட் பண்றதுக்கு இந்த டெக்கரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் இப்போ டெக்கரேட்டர்ஸ்க்கு நான் டெஃபினிஷன் என்ன குடுத்திருக்கேன்? மை டெக்கரேட்டர்ஸ்னே குடுத்துக்கிறேன். டெஃப் ஸ்பேஸ் மை டெக்கரேட்டர் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். இந்த ஃபங்ஷனுக்குள்ள நானு சும்மா ஃபங்ஷன்னே குடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? இன்னொரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறேன். ஓகே. wrapperன்னு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறேன். wrapperன்னு ஒரு ஃபங்ஷன். இதுக்குள்ள முன்னாடி நடந்த ஃபங்ஷனுடைய அவுட்புட்டை வந்து நான் கெட் பண்ணணும். அப்போ print previous function கொடுக்குறேன். என்னோட wrapper ரன் ஆச்சுன்னா எனக்கு print previous function ரன் ஆகணும். அவுட்புட் கெட் பண்ணணும். ஓகே. அப்படி இல்லைன்னா நான் ஃபங்க்ஷன் உள்ள கிரியேட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இந்த டெக்கரேட்டருக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன்ல, இந்த ஃபங்க்ஷன் எனக்கு ரன் ஆகணும். ஒண்ணு இந்த டெக்கரேட்டருக்கு உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் ரன் பண்ணா ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் போடு. அப்படி இல்லை இந்த ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகுது. func இந்த ஃபங்க்ஷன் தான் ரன் ஆகுது அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் ஃபங்க்ஷன் கொடுங்க. print after function. ஓகே. ஆஃப்டர் ஃபங்க்ஷன் அவுட்புட் வரணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதோட அவுட்புட்டை நான் கெட் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? இங்கே இந்த டெஃபினிஷனுக்கு நேரா இதோட அவுட்புட் நான் கெட் பண்றதுனால ரிட்டர்ன் wrapper. ஓகே. நான் என்ன பண்ணிருக்கேன்? டெக்கரேட்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள wrapperன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ என்னோட wrapper ஃபங்க்ஷன் ரன் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் எனக்கு காட்டணும். இல்ல டெக்கரேட்டர்ல இருக்கிற ஃபங்க்ஷன் ரன் ஆச்சுன்னா ஆஃப்டர் ஃபங்க்ஷன் காட்டணும். எனக்கு இதோட அவுட்புட்டை இப்போ ரிட்ரைவ் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட டெக்கரேட்டருக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு நான் எப்படி ஸ்டார்ட் பண்றேன்? at decorator. இப்போ நான் ஹலோன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றேன்னு வைங்க. டெஃபினிஷன் ஹலோ. ஓகே. ஹலோன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதுக்குள்ள என்ன பிரிண்ட் பண்ண போறேன்னா ஹலோன்னு பிரிண்ட் பண்ணணும். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் ரன் பண்றேன். இப்போ நான் இங்க என்னன்னு கொடுத்துருக்கேன்? ஹலோன்னு கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன்னா இந்த ஹலோவை தான் நான் இங்க கொடுக்க போறேன். இந்த ஃபங்க்ஷனோட நேமை நான் கொடுக்க போறேன். ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டியே என்ன? நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன்னா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ற வரைக்கும் உள்ள இருக்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாது. அப்போ அகைன் ஹலோ. ஓகே. அவ்வளோதான். இது ரன் பண்ணி பார்ப்போமா? இதில் டெக்கரேட்டர் சாரி மை டெக்கரேட்டர் copy and paste it here. பாத்தீங்களா? ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன். அப்போ என்ன இருக்கு? இது வந்து wrapperக்குள்ள ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்தது. எனக்கு ரன் ஆயிருச்சு. அடுத்து என்னோட ஃபங்க்ஷன் கால் ஆயிருக்கு. இந்த ஃபங்க்ஷன் என்ன? மை டெக்கரேட்டர். இந்த மை டெக்கரேட்டருக்குள்ள நான் என்ன வச்சிருக்கேன்? ஹலோன்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கேன். அடுத்து அந்த ஹலோ ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அடுத்து பிரிண்ட் ஆஃப்டர் ஃபங்க்ஷன். புரியுதா எப்படி ரன் ஆயிருக்குன்னு? ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினிஷன் wrapperக்குள்ள இருக்கிற ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் ரன் ஆகி எனக்கு அதுக்கான அவுட்புட் கிடைச்சிருக்கு. அடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன்? ஃபங்க்ஷன் இங்க கால் பண்ணிருக்கேன். அப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது என்ன பண்ணும்? மை டெக்கரேட்டருக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா இங்க கீழே இருக்க டெக்கரேட்டரை கால் பண்ணும். இப்போ இந்த டெக்கரேட்டருக்குள்ள என்ன இருக்கு? ஹலோன்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கா?
இந்த ஹலோன்ற ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு நெக்ஸ்ட் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு, வேற எம்டியா இருக்கான்னு பாக்குது. இல்ல திருப்பி ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு லாஸ்டா பிரிண்ட் பண்ணுது. ஓகேவா? புரியுதா ஒரு டெக்கரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? எஸ் மேம். டவுட் இல்லையே? நோ மேம். நோ மேம். இன்னொன்னு ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், இன்னைக்கு நடக்கிற கான்செப்ட்ஸ் வந்து நாளைக்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கிராஸ் கொஸ்டின் அண்ட் டெஸ்ட். நான் ஒரு கோட் கொடுப்பேன், அது ரைட்டா தப்பான்னு சொல்லணும், இல்லை அதில் என்ன எரர் இருக்கும் அதை வந்து நீங்கள் எல்லாரும் விசிபிளாக எனக்கு கிளியர் பண்ண போறீங்க. எரர் வந்து கரெக்ட் பண்ண போறீங்க. ஓகே 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 மேம். ஓகே மேம். இன்னைக்கு கிளாஸை நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரியல் டைம்ல யூஸ் பண்றதுக்கு. அப்போ ஒரு டெக்கரேட்டர்ஸ் என்ன பண்ணுது, ஒரு டெக்கரேட்டர்ஸ் நீங்க ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டீங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் கால் பண்றீங்களோ அந்த டெக்கரேட்டருக்குள்ள நீங்க என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூவை இங்க கெட் பண்ணும். கிளியர்? இப்போ நம்ம இந்த டெக்கரேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிருக்கேன்ல. இப்போ இந்த wrapper-ஐ நான் எம்டியா கொடுத்துருக்கேன், ஆர்குமெண்ட் எதுவுமே கொடுக்கல. ரைட்டா? இந்த wrapper-க்கு நான் எந்த ஆர்குமெண்ட்டுமே கொடுக்கல. இஃப் சப்போஸ் இந்த wrapper-க்கும் நான் ஆர்குமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதை எப்படி ரன் பண்ணலாம்னு பார்க்கலாம். இதை நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார் ஹர்ஷிதா ஸ்ரீனி, இந்த ப்ராஜெக்ட் நோட் பண்ணிட்டீங்களா? டெக்கரேட்டர் ப்ராஜெக்ட், அதாவது இது வித்தவுட் ஆர்குமெண்ட். ஓகே, இது வித்தவுட் ஆர்குமெண்ட். இப்போ என்ன பண்ண போறோம், வித் ஆர்குமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போறோம். இப்போ இதுவே அதே டெஃபினிஷன் மை டெக்கரேட்டர் உள்ள ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ நான் இதுக்குள்ள என்ன கொடுக்க போறேன்னா நேம் கொடுக்க போறேன். ஓகேவா? நான் இதுக்குள்ள நேம் கெட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், வெல்கம் இங்க எனக்கு பிரிண்ட் ஆகணும். வெல்கம் பிரிண்ட் வெல்கம். அடுத்து எனக்கு என்ன ஆகணும், இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து ரன் ஆகணும். ஃபங்க்ஷன் நேம். அடுத்து நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இந்த ஆஃப்டர் ஃபங்க்ஷன்லாம் வேணவே வேணாம். இப்போ நான் ரிட்டர்ன் wrapper கொடுத்துட்டேன். இப்போ நான் டெக்கரேட்டருக்குள்ள என்ன கொடுக்க போறேன்னா கிரீட்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். இப்போ இங்க ஹலோன்னு கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், கிரீட்னு கொடுத்துக்கிறேன். இந்த கிரீட் இதுக்குள்ள நான் என்ன கொடுக்கணும், நேம் கொடுக்கணும். இப்போ நேம், இப்போ சப்போஸ் இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஹலோன்னு இருக்குதுல்ல, ஹலோக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணும், நேம் வேணும். ரைட்டா? நேம். இப்போ நான் யாரை கிரீட் பண்ண போறேன், ஜானை கிரீட் பண்ண போறேன். நான் முதல்ல இந்த இடத்துல நான் எம்டியா விட்டேன், ஆனா ஏன் இப்போ வந்து உள்ள பேர் கொடுக்கணும், ஏன்னா ப்ரீவியஸா நான் ரன் பண்ணும்போது என்னுடைய wrapper-க்குள்ள எதுவுமே கிடையாது, எம்டி ஆர்குமெண்ட். ஆனா இப்போ நான் கரண்டா ரன் பண்ண இடத்துல நேம் இருக்கு. அப்போ இந்த நேமை நான் இந்த ஹெலோக்குள்ள கொடுத்தாகணுமா, ஒரு ஆர்குமெண்ட்டை நான் என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அவுட்புட்ல பாஸ் பண்ணி ஆகணும். ஏதாவது ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கல அப்படின்னா நீங்க ரன் பண்ணும்போது அது எரர் காட்டும், நீங்க ஆர்குமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க. நேம் ஹெலோ இஸ் நாட் டிஃபைன். ஓ சாரி, ஹெலோக்கு பதிலாக கிரீட் கொடுப்போம். வெயிட் பண்ணுங்க, இங்க நான் கிரீட்னு தான் நான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிரீட்டை காப்பி பண்ணிட்டு அப்புறம் இங்க கிரீட்டை கொடுங்க. இப்போ ரன் பண்ணீங்கன்னா என்ன எரர் காட்டுது, wrapper-ல ஒன் ரெக்டட் பொசிஷனல் ஆர்குமெண்ட், நீ நேம்ன்ற ஒரு ஆர்குமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு காட்டுதா? அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க உள்ள வந்து பேர் கொடுக்கல, இந்த கிரீட்டுக்கு நீங்க உள்ள பேர் கொடுக்கணும். எந்த லைன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே காட்டிடுச்சு. ரைட்டா? 16th லைன்ல மை டெக்கரேட்டர் wrapper அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க நேம்னு கால் பண்ணிருக்கீங்க, ஆனா அந்த ஆர்குமெண்ட்டை நீங்க கால் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்க. எரரை ஹேண்டில் பண்ண முடியுதா? நம்ம ப்ரோக்ராம் பண்றோமோ இல்லையோ எரரை கிளியர் பண்ண கத்துக்கணும். எரர் ஹேண்ட்லிங் கன்ஃபார்மா நமக்கு தெரியணும். ஓகே, இப்போ இங்க எரர் என்ன, கம்ப்யூட்டர்ல நம்ம கொடுக்கலனாலும் இன்பில்டா நம்ம வர எரரை ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். இப்போ நான் இங்க என்ன கொடுக்கணும், உள்ள ஏதாவது ஒரு நேம் ஜான்னு கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ அதை நான் ரன் பண்றேன். திருப்பி என்ன கேக்குது, ஜான் இஸ் நாட் டிஃபைன். எப்பயுமே நேம் எல்லாத்தையும் டபுள் கோட்ஸ்ல தான் கொடுக்கணும். ஓகே, வெல்கம் ஹலோ ஜான். அவுட்புட் வந்துருச்சா? என்ன பண்ணிருக்கோம், இப்போ நம்மளுடைய டெக்கரேட்டர் wrapper-னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கோம். இந்த ஆர்குமெண்ட்டை நான் என்ன பண்றேன், இன்னொரு ஃபங்க்ஷன்ல கால் பண்றேன். அப்ப நீங்க இங்க இதுக்குள்ள என்ன பேர் கொடுக்குறீங்களோ ஹலோக்கு அடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும். இப்போ ஆர்குமெண்ட்டோட ஒரு டெக்கரேட்டர் கிரியேட் பண்ணணும் தெரிஞ்சா எஸ் ஆர் நோ? எஸ் மேம். இப்போ ஒரு டெக்கரேட்டருடைய ஸ்ட்ரக்சர் புரியுதா உங்களுக்கு?
டெக்கரேட்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறீங்க. அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் wrapperனு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறீங்க. அந்த wrapperன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க ஆர்குமென்ட் ஓட கிரியேட் பண்ணாலும் சரி, ஆர்குமென்ட் இல்லாம கிரியேட் பண்ணாலும் சரி, அந்த மை டெக்கரேட்டர்னு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்கல்ல, டெக்கரேட்டருக்கு நீங்க என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். அதாவது இந்த இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், இதுக்கு தனி ஃபங்க்ஷன். இதுதான் இதோடைய கான்செப்ட். இதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பார்ப்போமா இப்போ? நம்ம லாகின் செக் பண்ணோம்ல, அந்த ப்ராஜெக்ட் வேணா பார்ப்போமா? அதை எப்படி டெக்கரேட்டர்ஸ்ல யூஸ் பண்றதுன்னு பார்ப்போமா? லாகின் செக் என்ன பண்ணும்? ஒரு யூசர் ஐடியும் அவங்களுடைய அட்மின் வந்து யூசர் ஐடி இது பண்ண போறாங்க. அவங்களுடைய கெஸ்ட் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்க்க போறாங்க. அது யாருனால ஆக்சஸ் பண்ண முடியும்? அட்மின்னால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ அட்மினுக்கு ஒரு யூசர் ஐடி தேவை. அந்த யூசர் ஐடியை போட்டா மட்டும்தான் அவங்களால அந்த டேஷ்போர்டுக்குள்ளேயே போக முடியும். இப்போ ராங்கா வந்து அந்த இப்போ எப்படின்னா, நான் அட்மின் போனா மட்டும்தான் அந்த டேஷ்போர்டு வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். கெஸ்ட் போனா ஆக்சஸ் பண்ணாத மாதிரி காட்ட போறேன். ட்ரை பண்ணுவோமா? ஒரு யூசர் ஐடி கொடுத்தா Okay, ma'am. அட்மினா இருந்தா மட்டும்தான் லாகின் ஆகணும். இஃப் சப்போஸ் கெஸ்ட் யாராவது போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து லாகின் காட்டக்கூடாது. கெஸ்ட்டுக்கு வந்து ஆக்சஸ் டினைடுன்னு காட்டணும். ஓகே, இது வந்து நார்மலான ஃபங்க்ஷன். இதை ஒரு ஃபங்க்ஷனா கிரியேட் பண்ணணும்னா எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? இஃப் யூசர் வந்து ஈக்குவல் டு அட்மினா இருந்தா என்ன பண்ணணும்? யூசரை அலோ பண்ணணும். ரைட்டா? இது வந்து ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு அர்த்தம். ஓகே, அப்படி இல்ல எல்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன? ஃபால்ஸ்னு அர்த்தமா? இப்ப அட்மின் வந்து யூசரா இருந்தா நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும்? வெல்கம் டு டேஷ்போர்டுன்னு பிரிண்ட் பண்ணணும். இதுவே எல்ஸ்னா என்னன்னு பிரிண்ட் பண்ணலாம்? ஆக்சஸ் டினைடுன்னு பிரிண்ட் பண்ணலாமா? பிரிண்ட் ஆக்சஸ் டினைடு. இதுதான் கண்டிஷன். இஃப் யூசர் இஸ் ஈக்குவல் டு அட்மின்னா ட்ரூ, எல்ஸ் பிரிண்ட் ஆக்சஸ் டினைட். இப்போ இந்த ட்ரூக்கு தான் நான் என்ன பண்ண போறேன்னா, நம்ம டெக்கரேட்டர் கிரியேட் பண்ண போறோம். இதில் நம்ம டெக்கரேட்டர் கிரியேட் பண்றதுக்கு அதே மாதிரி தான் டெஃபினிஷன். இப்போ நமக்கு லாகின் தான் பண்ண போறோம். அதனால நான் என்னன்னு கொடுக்குறேன்? லாகின் ஓப்பன் க்ளோஸ் உள்ள ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்குள்ள wrapper கிரியேட் பண்ணணுமா? டெஃபினிஷன் wrapper. இது வந்து யூசர் தான் என்னுடைய wrapper. யூசரை தான் நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல. அதனால யூசர், இந்த யூசருக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை என்னோட யூசருக்கு தான் கொடுக்க போறேன். இதை கட் பண்ணிட்டு இங்க வச்சு என்டர். இஃப் யூசர் ஈக்குவல் டு அட்மின், நான் என்ன பண்ணணும்? யூசர் அட்மினா இருந்தா என்னோட ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ரைட்டா? யூசர் வந்து அட்மினா இருந்தா என்னோட ஃபங்க்ஷனை கால் பண்ணுன்னு சொல்லணும். ஓகே, இப்போ நான் அதுக்கு என்ன கொடுக்கலாம்? ஃபங்க்ஷன் func. இதுக்குள்ள இந்த யூசரை கொடுக்கணும். ஓகே, அப்படி இல்லைன்னா என்ன கொடுக்கணும்? எல்ஸ் print access denied. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த லாகின்க்கு நான் ஒரு டெக்கரேட்டர் கிரியேட் பண்ண போறேன். டெக்கரேட்டர் கிரியேட் பண்றதுக்கு கீவேர்ட் என்ன? அட். ஓகேவா? அட் இந்த லாகின் நான் என்ன கொடுக்கணும்? திருப்பி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். இந்த டெக்கரேட்டருக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போறேன். டெஃபினிஷன் டேஷ்போர்டுன்னு கிரியேட் பண்றேன்னு வைங்க. டேஷ்போர்ட் டெஃபினிஷன் டேஷ்போர்ட். இதுக்குள்ள நான் என்ன கொடுக்கணும்? இந்த wrapperக்குள்ள இருக்கிற இதே யூசர் தான் கொடுக்கணும். யூசர். இப்போ நான் எனக்கு அவுட்புட் என்ன வேணும்? இஃப் சப்போஸ் என்னோட டெஃபினிஷன் டேஷ்போர்டா இருந்தால் எனக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் வெல்கம் டு டேஷ்போர்டுன்னு கொடுக்கணும். ஓகே, பிரிண்ட் வெல்கம் டு டேஷ்போர்டு. இப்போ இந்த டேஷ்போர்டை நான் கால் பண்ண போறேன். டேஷ்போர்டுக்குள்ள நான் யூசர் கொடுக்கணும்.
இப்போ டேஷ்போர்டுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் யூசர்னு கொடுத்து பார்க்குறேன். சாரி, அட்மின் தான் இருக்கணும். அப்போ நான் என்ன பண்றேன், இந்த அட்மினை அப்படி உள்ள கொடுத்துக்கிறேன். காப்பி அட்மின். இப்போ நான் அட்மின் கொடுத்து ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன வருது, இதில் என்ன எரர், நான் டைப் இஸ் காலபிள், 17th லைன், டேஷ்போர்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ், அட்மின் தான் கொடுத்துருக்கேன். டேஷ்போர்டுங்கிறது ஃபங்க்ஷன், பிரிண்ட் வந்து டேஷ்போர்ட் டெஃபினிஷன் லாகின் ஃபங்க்ஷன், wrapper கிரியேட் பண்ணியாச்சு. இஃப் யூசர் ஈக்குவல் டு அட்மின்னா ஃபங்க்ஷன் யூசர், எல்ஸ் பிரிண்ட் ஆக்சஸ் டினைட். ஓ, நம்ம wrapper ரிட்டர்ன் பண்ணணும்ல, இங்க ரிட்டர்ன் wrapper. ஓகே. இப்போ பாத்தீங்களா, என்னுடைய டேஷ்போர்ட்ல அட்மின் இருந்துச்சுன்னா வெல்கம் டு டேஷ்போர்ட்னு வருது. இஃப் சப்போஸ் நான் கெஸ்ட்னு கொடுத்து பார்க்குறேன், ஆக்சஸ் டினைடுன்னு காட்டுதா? அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், டெக்கரேட்டருக்குள்ள என்னுடைய யூசர் அட்மினா இருந்தா அவருக்கு வெல்கம் டு டேஷ்போர்ட்னு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஆக்சஸ் டினைடுன்னு கொடுக்கணும். டோன்ட் ஃபர்கெட் டு ரிட்டர்ன் த wrapper. நீங்க wrapperக்கு கோட் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த wrapper-ஐ ரிட்டர்ன் பண்ணிடுங்க. அதுக்கு டிஃபைன் பண்றோம், அது ரிட்டர்ன் பண்றோம். அதுக்கப்புறம் தான் இந்த லாகின்க்கு டெக்கரேட்டர் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷன் யூசர்ன்ற ஃபங்க்ஷனுக்கு ஒரு பேர் உள்ள கொடுத்துக்கிறோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ டவுட். நந்தகுமார், புரியுதா உங்களுக்கு? இல்ல ரொம்ப வித்தியாசமா இருக்கா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கா? ஓகே, இப்போ டெக்கரேட்டர் பார்த்துட்டோம். அடுத்து ஜெனரேட்டர். இப்போ ஜெனரேட்டர்னு என்ன, டெக்கரேட்டர்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ இதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இதை நான் டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. இதை டிஸ்டர்ப் பண்ணாம நான் ஒரு டெக்கரேட்டரை கிரியேட் பண்ணிட்டு ஒரு அவுட்புட்டை நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். என் ஃபங்க்ஷனை டிஸ்டர்பே பண்ணாம ஒரு டெக்கரேட்டரா கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஃபங்க்ஷன் நான் ஜென்ரேட் பண்ணேன்னா அதுக்கு பேரு டெக்கரேட்டர். இதுவே ஜெனரேட்டர்னா என்னன்னா, ஒரு வேல்யூவை அட் த டைம் மல்டிபிள் டைம் ரன் பண்ணாம சிங்கிள் டைம்ல எனக்கு அவுட்புட் ஃபெச் பண்ணும். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, ஜெனரேட்டர் யூஸ் பண்றோம்னா நம்ம மெமரியை வந்து எஃபிஷியண்டா யூஸ் பண்றோம்னு அர்த்தம். நீங்க மல்டிபிள் டைம் ஒரு அவுட்புட்டை கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது பதிலாக சிங்கிள் ஷாட்ல ஒரு அவுட்புட் கெட் பண்றது ஈஸியா இல்லையா? ஆமா தானே. சிங்கிள் ஷாட்ல நம்ம ஒரு அவுட்புட் கெட் பண்றது நமக்கும் ஈஸி, மெமரிக்கும் ரொம்ப ஈஸி, நம்மளுடைய ஸ்டோரேஜுக்கும் ரொம்ப ஈஸி. அப்ப ஜெனரேட்டர்ஸ்னா என்ன, இப்போ டெக்கரேட்டர்ஸ்னா என்ன பார்த்தோம்? வாட் இஸ் டெக்கரேட்டர்? மாடிஃபை பண்ணாம கிரியேட் பண்றது. ஆமா, modify is another function without changing its code. கோட சேஞ்ச் பண்ணாம ஒரு ஃபங்க்ஷனை மாடிஃபை பண்றது பேரு டெக்கரேட்டர். இதுவே ஜெனரேட்டர்னா என்ன, ஜெனரேட்டர்னா அது வந்து ப்ரொடியூஸ் வேல்யூஸ் ஒன் அட் த டைம். ஓகேவா, ப்ரொடியூஸ் வேல்யூஸ் ஒன் அட் த டைம். அட் த டைம்க்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் அவுட்புட்டா கொண்டு வந்து ஜென்ரேட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம ஜெனரேட்டர் டாபிக் பார்த்தோம். இப்போ ஜெனரேட்டர்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க ஜெனரேட்டருக்கு தனியா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். நம்ம அட்ன்னு சொல்லி கிரியேட் பண்ணோம்னா டெக்கரேட்டருக்கு அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ண வேணாம். இப்போ ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நான் 1 to 3 வரைக்கும், சாரி 1 0 0 1 2 இந்த மூணு வேல்யூ மட்டும் நான் அவுட்புட்டை இப்போ டிஸ்பிளே பண்ணணும். எப்படி எழுதுவேன் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன், என்ன லூப் யூஸ் பண்ணுவேன்? நான் ஒரு 3 வேல்யூஸ் அவுட்புட்டை கெட் பண்ணணும்னா என்ன லூப், என்னோட அவுட்புட்ல 0 1 2 இந்த மூணு வேல்யூ மட்டும்தான் இருக்கணும். இதுக்கு நான் எப்படி கோட் எழுதணும், லூப்பிங்ல எப்படி கோட் எழுதலாம்? சரி, ஃபார் லூப் தெரியுமா? ஃபார் I in range நான் 3 போட்டேன்னா 0 1 2 எனக்கு டிஸ்பிளே ஆகுமா ஆகாதா? print I
ஹர்ஷிதா, ஸ்ரீனி எஸ் மேம். Yes, ma'am. சாப்பிட்டீங்களா 2 பேரும் காலையில? Yes, ma'am. எஸ் ஏன் மேம். எனர்ஜியே இல்லாம இருக்கீங்க? இல்ல மேம், இங்க கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு. ஓகே. யாருக்கு நெட்வொர்க் இஷ்யூ? எனக்கு மேம் ஸ்ரீனிக்கு. Ashwini. ஓ ஹர்ஷினி. உங்க ஃபுல் நேம் ஹர்ஷினியா? உங்க பேர் நான் வந்து அஸ்வினி மேம். ஸ்ரீனின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் எனக்கு ஸ்ரீனி தான் தெரியும். ஹர்ஷினிங்கிறது என் பெட் நேம் மேம். ஸ்ரீனி தான் மேம் என் பேரு. ஓகே ஃபைன். எனக்கு ஸ்ரீனியே கம்ஃபர்டபுளா இருக்கு. அண்ட் ஹர்ஷிதா உங்களுக்கு என்னாச்சு? சரி ஸ்ரீனி சொன்னா இல்ல கேட்க மாட்டீங்களா? மேம். இல்ல எனக்கு ஏன் இந்த டவுட்னா ஃபார் லூப் வந்து ரொம்ப கான்செப்ட் சூப்பரா இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட்லாம் பார்த்துட்டோம். ரொம்ப ஹாப்பி மேம்லாம் சொன்னீங்களே. ஆன்சர் கேட்கும்போது மட்டும் 2 பேரும் ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்களே. அதான் ஒருவேளை நீங்க எனர்ஜி இல்ல சாப்பிடாம வந்துட்டீங்க போல. சரி சாப்பிட்டு வாங்க சொல்லலாம் கேட்டேன். No. No, ma'am. அப்ப ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? Yes, ma'am. அப்போ இத ரன் பண்ணா என்ன ஆகும் நமக்கு? ஃபார் லூப்ல 0 1 2. 0, 1. ஏன் இந்த ரேஞ்ச் வந்து நம்ம 3 மட்டும் ஃபிக்ஸ் பண்றோம்? ஏன்னா நான் நமக்கு பண்ண 2 வேண்டியது வரைக்கும் வரணும். நம்ம எவ்வளவு குடுக்குறோமோ அதுல இருந்து ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணி தான் மேம் பிரிண்ட் ஆகும். மைனஸ் பண்ணி தான் பிரிண்ட் ஆகும். வெரி குட். எனக்கு ஸ்டார்டிங் நம்பர் 0ல இருந்து தான் ஐட்ரேட் ஆகும். ரைட்டா? எனக்கு நான் இப்போ 3 கொடுத்தாலும் எனக்கு 0ல இருந்து தான் ஐட்ரேட் ஆக போகுது. எனக்கு 1ல இருந்து பிரிண்ட் ஆகணும். 1 and 2 மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும்னா நான் எப்படி கொடுக்கணும்? 1, 3 கொடுத்தேனா இது வந்து என்னது? என்னோட ஸ்டார்டிங் நம்பர். இது வந்து Yes, என்னோட எண்டிங் நம்பர். அடுத்து நான் கொடுக்கலாம். அது வந்து எத்தனை ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணி கொடுக்கறது அப்படின்றதுக்கு. இப்போ நான் 1, 3 கொடுத்தா என்ன ஆகும்? 1 and 2 மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 1ல இருந்து 11 வரைக்கும் பிரிண்ட் பண்ண போறேன். ஆனா எனக்கு எல்லாமே ஒரு 2 ஸ்டெப். 1க்கு அடுத்து 2 3 தான் அவுட்புட்டா வேணும். 3க்கு அடுத்து 4 5 தான் அவுட்புட்டா வேணும்னா 2 ஸ்டெப் தள்ளினாலும் நான் 2ன்னு கொடுப்பேனா? 2ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? 1 2 3 பிரிண்ட் ஆயிருக்கு. 4 5 பிரிண்ட் ஆயிருச்சு. இப்போ நான் 1 to 11 சொன்னாலே 1ல இருந்து 10 வரைக்கும் தான் எடுக்க போகுது. அதுல 1 3 5 7 9 ஆட் நம்பர்ஸா கொடுக்குதா? எஸ் மேம். ஓகே. இப்போ நான் ஒரு ரேஞ்சில் ஒரு வேல்யூ கெட் பண்ணணும்னா இதுதான் என்னுடைய ஃபங்க்ஷன். நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் என் ரேஞ்சு கொடுக்குறேன். என் ரேஞ்சுனா என்ன அர்த்தம்? இதுல என் ரேஞ்சுனா என்ன அர்த்தம்? ஓகே இங்க வந்து நம்ம என்ன டிஃபைன் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ n = 5ன்னு கொடுக்குறேன்னு வைங்க. நான் என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அந்த 5 வரைக்கும் ரன் ஆக போகுதுன்னு அர்த்தம். நான் என்ன பண்றேன்? இதுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுத்து இப்போ ரன் பண்ண போறேன். இந்த ஜெனரேட்டருடைய ஒரு கீவேர்டு என்னன்னா ஈல்டு. இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈல்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈல்டுனா என்ன அர்த்தம்னா எனக்கு அவுட்புட்டை கொண்டு வந்து தரப்போகுது. ஜெனரேட்டரோட கீவேர்டு ஈல்டு. ஈல்டுனா என்ன? ஒரு வேல்யூவா அட் த டைம் எனக்கு கொண்டு வந்து கொடுக்க போகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே தான் அந்த ஈல்டு. இங்க பிரிண்ட் ஒர்க் ஆகுதுல. இந்த பிரிண்ட்டுக்கு பதிலா நீங்க ஈல்டுல அதுல ஒரு வேல்யூவை சேவ் பண்ணி வைக்க போறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஈல்டுன்ற வேல்யூல சேவ் பண்ணி வைக்க போறீங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா டெஃபினிஷன் கவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. ஓகே இப்போ இதுக்கு ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்றேன். ஃபார் I in range n ஃபார் I in range நான் வந்து அட் த டைம் ஒரு வேல்யூ தான் கெட் பண்ண போறேன். அப்படின்னா என்ன போடணும்? நான் ஜெனரேட்டர் யூஸ் பண்ணணும். எனக்கு ஒரு வேல்யூவை ஜெனரேட் பண்ணுன்னு அர்த்தம். ரிட்டர்ன்னா என்ன? என்கிட்ட ஒரு பிரிண்ட்னா என்கிட்ட இருக்கிற வேல்யூவை அப்படியே பிரிண்ட் பண்ணு. எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ரைட்டா? இதுவே எனக்கு அந்த வேல்யூவை பர்டிகுலர் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரிட்டர்ன் யூஸ் பண்ணுவேன். வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த வேரியபிள்குள்ள என்னோட வேல்யூ ஆன்சர்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரிட்டர்ன் பண்ணுவேன். இதுவே அந்த வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஈல்டு யூஸ் பண்ணுவேன். அந்த ஈல்டுங்கிறது தான் ஜெனரேட்டர். புரியுதா? 3க்கு டிஃபரெண்ட். எஸ் மேம். எஸ் மேம். ஓகே இப்போ இந்த இடத்துல நான் ஈல்டு யூஸ் பண்றேன். ஈல்டு ஸ்பேஸ் I. அதாவது நான் n வரைக்கும் கவுண்ட் பண்ண போறேன். அந்த n வரைக்கும் நான் இருக்கிற வேல்யூவை நான் ஐல வந்து கெட் பண்ண போறேன். இந்த ஐல வந்து அந்த வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஐயோட வேல்யூ தான் எனக்கு அவுட்புட்டா வரணும். இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா திருப்பியும் நான் இந்த என்னுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும்ல. இந்த என்னோட வேல்யூக்காக ஃபார் நம்பர் இன் கவுண்ட், இந்த கவுண்ட்டுக்குள்ள இருக்கிற நம்பரை நான் என்னன்னு கொடுக்குறேன்னா ஒரு 5ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் 5ன்னு கொடுத்தா என்ன ஆகும்? 0 1 2 3 4 இதெல்லாமே பிரிண்ட் ஆகுமா? பிரிண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பிரிண்ட் பண்ண போறேன்னா இந்த நம்பரை அவுட்புட்டா பிரிண்ட் பண்ண போறேன்.
இந்த வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணி வை. இப்போ இந்த 0 1 2 3 4 இது எல்லாமே இந்த நம்மங்கிற வேல்யூல ஸ்டோர் ஆயிரும். இந்த கவுண்ட்ங்கிறது என்னன்னா இந்த கவுண்ட் n வரைக்கும் ரன் ஆக போகுது. அந்த ஐங்கிற வேல்யூப்ல இந்த வேல்யூவெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி வை. இந்த வேரியபிள்ல வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணி வை. இந்த ஐயை இங்க எடுத்துக்கோ. இந்த கவுண்ட்ங்கிற ஃபங்க்ஷனை இங்க கால் பண்ணிட்டேன் நானு. அப்ப என்ன ஆகும்? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எனக்கு இந்த ஆன்சர் எல்லாமே ஸ்டோர் பண்ணுங்கன்னு அர்த்தம். இப்போ நான் இதை நம்பர்ஸ் ரன் பண்ணலாமா? ஓகே. ஓகே. Space I invalid syntax. Sorry. YIELD yield. Print ஆயிடுச்சா? அதுக்கும் இதுக்கும் என்ன மேம் டிஃபரன்ஸ்? இதுக்கு டைரக்டா நீங்க ஃபார் நம்பர் இன் கவுண்ட் 5ன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அவுட்புட்ல 0 to 4 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கும். ஆனா என்னன்னா இந்த கவுண்ட்ங்கிறது ஃபங்க்ஷன். நான் ஃபங்க்ஷன்ல இருக்கிற வேல்யூ என்ன இருந்துச்சுன்னா எப்படி அவுட்புட் கொண்டு வர போறேன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஜெனரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். புரியுதா? எஸ் ஓகே. மேம் புரியுது. இதுல இன்னொன்னுமே கூட பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஈவன் நம்பர்ஸ் பார்ப்போமா இதுலயே? இப்ப டெஃபினிஷன் ஈவன் நம்பர்ஸ். எஸ் மேம். ஈவன் நம்பர்ஸ்க்கு நான் என்ன கொடுப்பேன்? உள்ள n கொடுப்பேன். எனக்கு n நம்பர் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? ஃபார் I இன் ரேஞ்ச். ஓகே. ஈவன் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 ஆல இது பண்ணுவீங்க. டிவைட் பண்ணணும். நான் ஒரு நம்பரை எஸ் 2 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா ஈவன், 1ஆ இருந்துச்சுன்னா ஆட். இதுதான் கண்டிஷன். ஒரு நம்பரை நான் 2 ஆல எப்படி டிவைட் பண்ண முடியும்னா இஃப் சப்போஸ் இஃப் இந்த i இருக்கு பாத்தீங்களா? iன்றது வேரியபிள்ல தான் இப்போ நான் 2ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் வைங்க. இஃப் சப்போஸ் நான் என்ன பண்றேன்? என்னோட n is equal to 2ன்னு இருக்குன்னு வைங்க. இஃப் சாரி i is equal to 2. இப்போ ஐல இந்த வேரியபிள் ஐல வந்து 2ன்னு இருக்கு. அந்த நம்பர் வந்து 2ன்னு இருக்குதுன்னா இஃப் அந்த ஐயை வந்து நான் டிவைட் பண்ண போறேன் 2 ஆல. ஓகே. ஐயை நான் டிவைட் பண்ண போறேன் 2 ஆல. ரிமைண்டர் எனக்கு 0 வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா i மாடுலோ 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஐயை வந்து 2 ஆல டிவைட் பண்ண போறேன். அதோட அவுட்புட் அதாவது அதோட ரிமைண்டர் ஈக்குவல் டு ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா இது ஈவன். அப்போ அந்த வேல்யூவை மட்டும் நீ ஈல்ட் பண்ணி கொண்டு வா. அந்த வேல்யூவை மட்டும் நீ ஈல்டு பண்ணணும். ஈல்டு ஐ. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஈவன் நம்பரை பிரிண்ட் பண்ணுங்கன்னு பண்ண போறேன். இப்போ இந்த டெஃபினிஷனுக்கு இதுக்குள்ள எனக்கு வந்து லிஸ்ட்ல வேணும். எனக்கு வந்து லிஸ்ட்ல தான் என்னோட அவுட்புட் வேணும்னா லிஸ்ட் ஈவன். ஈவன்ங்கிறது இந்த ஃபங்க்ஷன் ஈவன் கொடுத்துட்டேன். எனக்கு எத்தனை நம்பர்ஸ் வரைக்கும் வேணும்? ஈவன்ல ஒரு 20 நம்பர்ஸ் வரைக்கும் கெட் பண்ணலாம். 20 நம்பர்ஸ் வரைக்கும் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு இப்போ டிஸ்பிளே ஆகும். எல்லாமே கொண்டு வந்துருச்சா? 0 2 4. இதுவே எனக்கு 1 to 20 வேணும் அப்படின்னா இதுல நீங்க 1 பேராமீட்டர் தான் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா n மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே. அப்போ டெஃபினிஷன் ஈவன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஐயோட ரேஞ்சில் n வரைக்கும் இருக்கு. ஐயை நீங்க வந்து 2 ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடைக்குது. அப்போ அந்த ஐயை நீங்க ஈல்டு பண்ணுங்க. அதாவது அந்த வேல்யூவை ப்ரொடியூஸ் பண்ணிருங்கன்னு அர்த்தம். பிரிண்ட் லிஸ்ட். என்னோட அவுட்புட்டை லிஸ்ட்ல கொடுங்க. ஈவன் நம்பர்ஸ் எல்லாம் வேணும் 20 வரைக்கும். அப்படின்னா இப்படிதான் உங்களுக்கு அவுட்புட் ஜெனரேட் ஆகும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா இந்த ஜெனரேட்டர்ல? நோ மேம். நோ டவுட். எல்லாமே கிளியர் தானே? எஸ். ஓகே. இப்போ என்னென்ன கான்செப்ட் பார்த்துட்டோம்? டெக்கரேட்டர்ஸ் பார்த்துட்டோம், ஜெனரேட்டர் பார்த்துட்டோம். அடுத்து ஃபைல் ஹேண்ட்லிங். ஃபைல் ஹேண்ட்லிங்னா என்ன? வாட் இஸ் மீன் பை ஃபைல் ஹேண்ட்லிங்? ஃபைலை எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்றது? ஓகே. ஒரு ஃபைலை எப்படி ஓபன் பண்றது, அதை ரீட் பண்றது, ரைட் பண்றது. நம்ம கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு. அதை ரீட் பண்ணணும்ல ஃபர்ஸ்ட். நம்ம ஓபன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் நமக்கு அதை எப்படி ஓபன் பண்ணணும்னு தெரியணும். அதை எப்படி ரீட் பண்ணணும்னு தெரியணும். ரைட்டா? அதுல இருக்கிற வேல்யூவை எப்படி அப்பன் பண்ணணும்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு. இதுதான் உங்க லிஸ்ட். இது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது. இதுல ஒரு வேல்யூவை நீங்க அப்பன் பண்றீங்க. at 20ன்ற வேல்யூவை அப்பன் பண்ணா என்ன பண்ணுவீங்க? இப்போ இது n is equal to 0 2 4 6ன்னு இருக்குதுன்னா அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? n டாட் append 20ன்னு போடுவீங்களா? ஒரு ஃபைலை இப்படிதான் நீங்க டைரக்டா ஹேண்டில் பண்ணீங்க. இது டேட்டா. இதுவே ஃபைலா இருந்தா எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னா இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்ல ஒரு ஃபைலை ரைட் பண்றதுக்கு
ஒரு ஃபைல ரைட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் எப்படி ஓப்பன் பண்ணுவீங்க? உங்ககிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல ஓப்பன் பண்றதுக்கு ஃபைல் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் உங்க ஃபைல் நேம் குடுக்குறீங்க. என் ஃபைல் நேம் வந்து கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்க. வேணாம். ஸ்டூடண்ட்ஸ். ஸ்டூடண்ட்ஸ்ங்கிறது என்னோட ஃபைல் நேம். அத நான் டெக்ஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். ஓகே. அப்ப ஸ்டூடண்ட் டாட் டெக்ஸ்ட் கமா இந்த ஓப்பன் பண்ணும்போதே நீங்க கமா டபிள்யூன்னு குடுத்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஃபைல நீங்க ரைட் மட்டும் தான் பண்ண முடியும்னு அர்த்தம். ஓகே. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? f.write ரைட் வித்தின் டபுள் கோட்ஸ் hello world. ஒரு ஃபைல ஓப்பன் பண்ணா அத க்ளோஸ் பண்ணணும். அந்த ஃபைல எப்படி க்ளோஸ் பண்றதுன்னா f.close அவ்வளோதான். புரியுதா? ஒரு ஃபைல ஓப்பன் பண்ணனும்னா ஃபைல் இஸ் ஈக்குவல் டு ஃபைல் டாட் ஃபைல் ஃபைல். இப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த வேரியபிள்குள்ள உங்க ஃபைல ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள ரைட் பண்ண போறீங்க. ஹலோ வேர்ல்டுன்னு ரைட் பண்றீங்க. அடுத்து அந்த இத க்ளோஸ் பண்ண போறீங்க. ஓகே. இப்போதைக்கு பெர்மிஷன் டினைட் ஆயிருக்கு. இருங்க இதுவே நம்ம VS கோட்ல உங்களுக்கு போட்டு காட்டுறேன். என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ் மேம். ஓகே. இந்த ஃபைல் ஹேண்ட்லிங்க்கு நான் என்ன பண்ண போறேன்? யூசர் பண்ணத அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட். ஓகே. இப்போ என்கிட்ட நான் ஸ்டூடண்ட்ஸ் டாட் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணணும்னா, ஆல்ரெடி என்கிட்ட இருக்கணுமா? நான் என்ன பண்றேன்? ஒரு ஃபைல் இங்கேயே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டூடண்ட் டாட் txt. ஓகே. இப்போ ஸ்டூடண்ட் டாட் டெக்ஸ்ட்னு என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு. டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கு. இது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். இந்த டெக்ஸ்ட் ஃபைல் எம்ப்டியா இருக்கா? இந்த டெக்ஸ்ட் ஃபைல்குள்ள எதுவுமே இல்ல. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இந்த ப்ராஜெக்ட்ட ரன் பண்ண போறேன். என் ஸ்டூடண்ட் டாட் டெக்ஸ்ட்ன்ற ஃபைல்குள்ள நீ ரைட் மட்டும் பண்ண போற. ஹலோ வேர்ல்டுன்னு ரைட் பண்ண போற. ஃபைல் ஸ்பேஸ் ஹேண்ட்லிங் டாட் பை ஃபைல் ஹேண்ட்லிங் டாட் பை. ஓகே. இப்போ எனக்கு இது ரன் ஆயிடுச்சு. இப்போ ஃபைல வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன். ஸ்டூடண்ட் டாட் டெக்ஸ்ட்னு ஒரு ஃபைல் என்கிட்ட இருக்கு. இந்த ஃபைல நான் ஓப்பன் பண்ணிருக்கேன். இதுக்குள்ள ஹலோ வேர்ல்டுன்னு ரைட் பண்ணிருக்கேன். ப்ரீவியஸா என்னோட ஸ்டூடண்ட் டாட் டெக்ஸ்ட் ரொம்ப எம்ப்டியா இருந்தது. இப்போ நான் ஹலோ வேர்ல்டுன்னு அதுல ரைட் பண்ணிருக்கேன். இப்போ இத க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்க ஹலோ வேர்ல்டுன்னு தெரியுதா? இப்போ ஸ்டூடண்ட் டாட் டெக்ஸ்ட்க்குள்ள ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. இப்போ புரியுதா? ரைட்னா நீங்க எவ்வளவு வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம் இதுலயே. பாருங்க. அகைன் இத காப்பி பண்ணிட்டு என்டர். ஹலோ வேர்ல்டுக்கு பதிலா
இப்ப நான் இத ரன் பண்ண உடனே எனக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகணும்ல. ஆனா ஏன் டிஸ்ப்ளே ஆகலன்னா, நான் கடைசியா என்ன குடுத்துருக்கேன்? ஃபைல் டாட் க்ளோஸ்ன்னு குடுத்துருக்கேனா? நான் ஓப்பன் பண்றேன். அதுக்குள்ள ரைட் பண்றேன். இப்ப இந்த ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்? அகைன் இந்த ஃபைல நான் ஓப்பன் பண்ணா மட்டும் தான் திருப்பியுமே என்ன ஆகுது? ஹலோ வேர்ல்டு தான் காட்டுது. ரிஃப்ரெஷ். இத என்ன பண்றேன்? நான் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். File dot write. Welcome to Python full stack. Okay. ஓகே. அப்ப என்ன பண்ண முடியும் நம்ம? இதனோட நீங்க ஸ்பேஸ் வேணா குடுத்துக்கலாம். நீங்க எத்தன ரைட் பண்ண முடியுமோ சிங்கிள் ஆர்குமெண்ட்ல தான் குடுக்க முடியும். டபுள் ஆர்குமெண்ட்ல குடுக்க முடியாது. ஓகே. நீங்க ரைட் பண்ணிட்டு ஒவ்வொரு தடவையும் செப்பரேட்டா தான் இந்த ஃபைல ஓப்பன் பண்ண முடியும். அட் த டைம்ல அதுல அப்லோட் ஆகாது. அப்டேட் ஆகாது. ஓகே. இப்போ ஒரு ஃபைல எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரிஞ்சா, ஓப்பன் பண்றதுக்கு நீங்க ஓப்பன் அதுக்குள்ள என்ன ஃபைலோ அத குடுக்க போறீங்க. இப்ப ரைட் பண்ணணும்னா அது கூடயே டபிள்யூன்னு குடுக்க போறீங்க. டபிள்யூ ஃபார் ரைட். இப்ப ரைட் பண்றதுக்கு நீங்க குடுக்க போற கீவேர்ட் வந்து ரைட். ஃபைல் டாட் ரைட். என்ன ஃபைலோ அந்த ஃபைல் டாட் ரைட். அதுக்குள்ள என்னென்ன ரைட் பண்ணுமோ ரைட் பண்ணிக்கலாம். இப்போ அதுவே ரீட் பண்ணணும் அப்படின்னா, சரி இப்ப நீங்க இந்த ஃபைல்க்குள்ள குடுத்துட்டீங்க. இப்ப நம்ம டபுள் கிளிக் பண்ணோனே டைரக்ட்டா நமக்கு சைட்ல இப்ப காமிச்சிருச்சு. இல்ல அதுக்குள்ள என்ன வேல்யூ இருக்கோ நான் ரீட் பண்ணணும். தனியா அதுக்கு நான் ப்ரோகிராம் குடுக்குறேன்னா, நீங்க அகைன் இதுல ஃபைல் ஈக்குவல் டு ஓப்பன். இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல ரைட் இருக்குல்ல, ரைட்டுக்கு பதிலா நீங்க ஆர்ன்னு குடுக்க போறீங்க. இது டபிள்யூக்கு பதிலா ஆர்ன்னு குடுக்க போறீங்க. ஆர்னா ரீடுன்னு அர்த்தம். இதுல ரீட் பண்றதுக்கு அகைன் நீங்க என்ன பண்ணணும்னா பிரிண்ட் கொடுக்கணும். பிரிண்ட் f dot read read open and close braces. ஓகே. கடைசியா f dot close sorry file dot close. file dot close. இப்போ இதுக்குள்ள இருக்கிறது வெளியே வந்துருச்சா? நம்ம என்ன உள்ள இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டோமோ அது குடுத்துமா. இஃப் சப்போஸ் நான் திருப்பியும் ரைட் பண்ண போறேன். திருப்பி இதே ஸ்டேட்மெண்ட் தான் ரைட் பண்ண போறேன். ஆனா இந்த தடவை வெறும் வெல்கம் மட்டும் தான் குடுக்குறேன். இப்போ நான் இதுக்குள்ள திருப்பியும் நான் ரைட் பண்ண போறேன். இப்போ இது எனக்கு என்ன ஆகும்? எனக்கு வந்து இந்த வெல்கம் வந்து இந்த ஹலோ வேர்ல்ட் இது கூட ஆட் ஆகுமா? இல்ல இது மட்டும் தான் ரன் ஆகுமா? இந்த வெல்கம் மட்டும் தான் டிஸ்ப்ளேல காட்டுமா? நான் ஃபர்ஸ்ட் ஃபைல ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இருக்க டெக்ஸ்ட்டை ரைட் பண்ண போறேன். அதுக்குள்ள நான் சம் டெக்ஸ்ட் குடுத்துருக்கேன். ஃபைல் டாட் ரைட்ன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன். திருப்பி ஓப்பன் பண்ணி அதை ரீட் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி வெல்கம்னு ஒன்று கொடுத்தேன்னா இந்த வெல்கம் மட்டும் ரைட் ஆகுமா? இல்ல இந்த ஹலோ வேர்ல்டு வெல்கம் பார்த்து கூட இது ஆட் ஆகுமா? என்ன ஆப்ஷன் இருக்கு இதுக்கு? எனக்கு மேம் இப்போ நான் ஃபைல்ல ஹலோ வேர்ல்டு வெல்கம் டு பைத்தான் ஃபுல் ஸ்டாக் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ரைட் பண்ணிருக்கேன். அதை நான் ரீடும் பண்ணிட்டேன். எனக்கு அவுட்புட்லயுமே அது காட்டிருச்சாமா இந்த ஸ்டூடெண்ட் டாட் ரெஸ் ரீட் பண்ணும்போது ஹலோ வேர்ல்ட் வெல்கம் டு பைத்தான் ஃபுல் ஸ்டாக்னு காட்டுது. நான் என்ன பண்ண போறேன்? திருப்பியும் வெறும் வெல்கம் மட்டும் ரைட் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த வெல்கம் மட்டும் தான் அவுட்புட்ல காட்டுமா? இல்ல இதோட சேர்த்து காட்டுமா? இந்த ஹலோ வேர்ல்ட் வெல்கம் டு பைத்தான் ஃபுல் ஸ்டாக்கோட இந்த வெல்கம் காட்டுமா? இல்ல வெல்கம் மட்டும் தனியா காட்டுமான்னு கேக்குறேன். வெல்கமோட காட்டணும் மேம். ஓகே, வெல்கம் மட்டுமா காட்டுமா? அதையும் செக் பண்ணிடலாம். இல்ல மேம் வெல்கமோட காட்டும். வெல்கமோட காட்டுங்கிறீங்களா? வெல்கம் மட்டும்தான் காட்டும். ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஃபைல் டாட் ரைட்டுக்குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நீ ரைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்ட.
திருப்பி அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி புதுசா ரைட் பண்றேன்னா நீ கரண்டா என்ன ரைட் பண்ணிருக்கோ அது மட்டும்தான் உன் ஃபைலுக்குள்ள இருக்கும். கிளியர்? ஃபைல் ஹேண்ட்லிங்ல பொறுத்த வரைக்கும் நீங்க கரண்டா ஒரு ஃபைல்ல என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அது மட்டும்தான் இருக்கும். ப்ரீவியஸா கிரியேட் பண்ணதை டெலீட் பண்ணிட்டு தான் கரண்ட்டை ரைட் பண்ணும். புரியுதா? எஸ் மேம். ஓகே எஸ் மேம். ஓகே. இப்ப நம்ம ஒரு புது லைனை வந்து அப்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி அதுல கொடுக்கறது? நம்ம அப்பெண்ட் பண்ணணும். எப்படி அப்பெண்ட் பண்ணலாம்? இதுல எப்படி நீங்க அப்பெண்ட் பண்ணலாம்னா, இப்ப இதுல இந்த ஓப்பன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஓப்பனுக்கே நீங்க வித் ஓப்பன் கொடுக்கலாம். வித் ஓப்பன். ஓப்பனுக்குள்ள நான் இந்த ஸ்டூடெண்ட் டாட் டெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்துக்கிறேன். காப்பி. இதுல இந்த ஆருக்கு பதிலா ஏ கொடுத்துட்டேன்னா அப்பெண்ட்னு அர்த்தம். ஓகே. அப்பெண்ட் அஸ் ஃபைல். ஃபைலுன்னு நான் இதை அப்பெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதுக்குள்ள என்ன பிரிண்ட் பண்ண போறேன்னா, சாரி ரைட் தான் பண்ண முடியும். ரைட் URIT ரைட் ஃபைல் டாட் ரைட் ஃபைல் டாட் ரைட் ஓகே. இது மாதிரி தான் கொடுப்போம். வித் ஓப்பன். இதை வந்து நீங்க அப்பெண்ட் பண்ண போறீங்க. இந்த லைனை வந்து அப்பெண்ட் பண்ண போறீங்க. அப்பெண்ட் பண்ண போறீங்கன்னா என்ன, இருக்கிறது கூட ஆட் பண்ண போறீங்க. நீங்க ரைட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆல்ரெடி எக்ஸிஸ்டா இருக்கிறது எரேஸ் ஆயிட்டு ரைட் ஆச்சு. இதுவே நான் என்ன பண்ண போறேன், அப்பெண்ட் பண்றேன்னா புதுசா ஒரு லைனை ஆட் பண்ண போறேன்னு அர்த்தம். இப்போ இந்த ஃபைலை வந்து ரீட் பண்ணி பார்ப்போம். இப்போ எனக்கு என்ன காட்டுது, வெல்கமும் காட்டுது, நியூ லைனும் காட்டுதா? அப்போ நீங்க ஒரு இன்னும் ஒரு கண்டென்ட்டை உங்க ஃபைல்ல ஆட் பண்ண போறீங்கன்னா என்ன கொடுக்கணும், அப்பெண்ட்னு கீவேர்ட் கொடுக்கணும். அந்த அப்பெண்ட்ன்ற கீவேர்டுக்கு ஏ தான் கீவேர்ட். ஓகே. அப்பெண்டுக்கு நீங்க ஏன்னு கொடுப்பீங்க. ஏன்னு கொடுத்தா நீங்க புது லைன்ல எது ரைட் பண்ணாலும் அப்பெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நியூ லைன்ல டைப் ஆயிடும். இதுவே நீங்க ரைட்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆயிடும், திருப்பி இது எல்லாமே டெலீட் ஆகி ஃபர்ஸ்ட் நியூவா தான் ஒரு கண்டென்ட்டை உள்ள கொடுக்கும். புரியுதா என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு? எஸ். ரைட், எஸ் ரீட், மேம். அப்பெண்ட். இது மூணும் புரிஞ்சா? ஓகே. இன்னைக்கு என்னென்ன கான்செப்ட்லாம் பார்த்துருக்கோம் நம்ம? டெக்கரேட்டர்ஸ், ஜென்ரேட்டர், ஃபைல் ஹேண்ட்லிங் பார்த்துருக்கோம். நாளைக்கு இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், காம்ப்ரிஹென்ஷன், டைப் காஸ்டிங், இது 3 டாபிக்கும் நாளைக்கு பார்க்கலாம். இந்த 3 டாபிக்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நாளைக்கு இந்த 3 டாபிக்லயுமே நோ மேம். நீங்க தான் ஜென்ரேட் பண்ண போறீங்க. ஜென்ரேட்டர், டெக்கரேட்டர், ஃபைல் ஹேண்ட்லிங், இது மூணுல ஏதாவது ஒரு எக்ஸாம் சிம்பிள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பேன், நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே. யாரை வேணாலும் நான் சொல்வேன், நாளைக்கு எனக்கு சால்வ் பண்றீங்க. பேலன்ஸ் டாபிக், எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், காம்ப்ரிஹென்ஷன், டைப் காஸ்டிங் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். நாளைக்கு அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நாளைக்கோட முடிஞ்சுன்னா நம்ம அடுத்த புது இப்போ ஃபங்க்ஷன்ஸ் முடிச்சுட்டோம், டெக்கரேட்டர்ஸ், ஜென்ரேட்டர்ஸ், இந்த எக்ஸ்ட்ராஸுமே முடிஞ்சுன்னா அடுத்து நம்ம புதுசாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ணிடலாம். பைத்தான் பேசிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கோட கம்ப்ளீட் ஆயிரும் உங்களுக்கு. கிளியர்?